வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு 250 கிராம். இந்த ரவையை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு துண்டு இஞ்சை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டு 2 வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதில் 10 பீன்ஸ், 2 கேரட், 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு காயை 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்து 5 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகமன்னு வாசனையோட ரவா கிச்சடி ரெடி.